வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான தேதி பற்றிய அறிவிப்பு அப்படின்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்குறோம். ஆக்சுவலி ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டேட்டு ஜூலை 13ஆம் தேதி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் கரெக்டாக எக்ஸாம் நடந்துகிட்டே தான் வருது. போன 2024 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ஆனுவல் பிளான் படி பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதேபடி குரூப் 4 டேட்டும் பார்த்தீங்கன்னா மாறாது அப்படின்ற மாதிரி சிவியராக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆஸ்பிரன்ஸ்லாம். ஓகேங்களா? அப்படி இருக்கையில் இப்போ ஏப்ரல் 25 இன்னும் ஒரு 4 days 5 daysல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ ஜூலை 13ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேதியிலேருந்து ஒரு 90 நாளைக்கு முன்னாலேயே ஒரு 90 டேஸுக்கு பிஃபோரா அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள காலேஜோ ஸ்கூலோ அதான் எக்ஸாம் சென்டராக கண்டக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ எத்தனை பில்டிங்கில் அந்த மொத்த சீட் ஒரு ரூமுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட்டு கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் காலேஜில் இவ்வளோ சீட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அங்கே டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லை, சென்ட் பண்ணப்பட்ட லெட்டரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனிக்கிழமை 12ஆம் தேதி எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆனுவல் பிளானில் 13ஆம் தேதி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த 13ஆம் தேதிக்கு பதிலாக அதுக்கு முதல் நாளே 12ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவைலபிலிட்டி எங்களுக்கு இருக்கா, எவ்வளோ சீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம நினைக்கக்கூடிய தேதி ஜூலை 13, அந்த 13ஆம் தேதிக்கு முன்னதாகவே ஒரு நாள் முன்னதாகவே ஜூலை 12ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்க போகுது போல் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான நபர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணும் போது டேட்டு மாறுது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போஸ்ட்பான் அப்படி அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? பட் இது பார்த்தீங்கன்னா ஒன் டே இயர் சொல்லும் போது நல்லது தான். ரொம்ப குயிக்காகவும் இல்லை, ஒன் டே அப்படின்றது ரொம்ப டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் இந்த டேட் நம்ம எதிர்பார்த்த டேட் ஜூலை 13, ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அதில் ஒன் டே மட்டும் பிஃபோராக இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறமா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டேட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாள் முடிய போகுது. ஜஸ்ட் அதையும் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். குரூப் 1க்கு அப்ளை பண்ணணும் வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இன்னும் 25 சொல்லும்போது டேட்டு 19, இன்னும் 5 to 6 days தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 25 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க. நன்றி.